தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பாட், அதாவது சிக்கன் ஹண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் ரொம்ப யம்மியான ஒரு சிக்கன் கிரேவி. இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 300 கிராம் தயிர், நல்ல திக்கான தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த சிக்கன் போன்லெஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோல் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு, நான் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். நீங்கள் இது நாளைக்கு பண்ணனா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேனில் 2 கியூப்ஸ் பட்டர் போட்டிருக்கேன். இப்போது நல்லா சூடாயிட்டு பட்டர். இந்த டைமில் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், இது ரெண்டையும் மிக்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் இது ஆயிலையும் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பட்டை, 1 ஸ்டார் பூ, 2 கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு நம்ம பிரியாணி இலை பே லீஃப் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லி கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன், ரொம்ப சின்ன ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கனில் போட்டிருக்கோம். ரொம்ப கம்மியான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் அளவு. அப்புறம் வெங்காயம் நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நல்லா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் கலர் வரும் வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மணம் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீ யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் நீங்கள் ஒரு 1 ஹவர் அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோல் நைட் கூட நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் நாளைக்கு லஞ்சுக்கு உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போன்லெஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் தண்ணி பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம மேரினேட் பண்ணும்போது அதில் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தயிர், கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 75 ml வாட்டர் அதில் ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது நல்ல டெண்டர் சிக்கனாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு சில சிக்கன் வேகவே வேகாது, ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்காது, கிரேவி நல்லா இருக்காது, குழம்பும் நல்லா இருக்காது, டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது சிக்கனோட பிரெஸ்ட்டை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சின்ன இளங்கோழியாக டெண்டர் கோழியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு அப்புறம் நான் 1.5 டீஸ்பூன் எவரெஸ்ட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எவரெஸ்ட்டுக்குள்ளது ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கேஷ்யூ நட்டும் ஒரு 25 கேஷ்யூ நட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளும் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகிட்டுங்க. நான் வந்து இது கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கேஷ்யூ நட் அண்ட் எள்ளோட பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்லி கேஷ்யூ நட் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்பொழுது சுவையான சிக்கன் ஹண்டி, அதாவது சிக்கன் பாட் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு, இந்த ரெசிபியை கண்டிப்பாக நாளைக்கு சண்டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். இது கூட இது ஆக்சுவலி வந்து இந்த சிக்கன் கூட வந்து கார்லிக் நான், பட்டர் நான், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறம் எல்லா வெரைட்டியான ரைஸ் கூடயும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.